Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 23 தான் பார்க்க போறோம். ஓகேவா? First question படிச்சிடலாம். In the manufacture of product B, 1000 kgs of material at rupees 8 per kg was supplied to the first process. So first processல வந்து 1000 units of அதாவது 1000 kgs வந்து நம்ம இன்புட்டா கொடுத்துருக்கோம். ஒரு kgயோட price பார்த்தீங்கன்னா 8 rupees. Labor cost amounted rupees 2000. So labor cost வந்து நமக்கு 2000 வந்திருக்கு and the production overhead incurred was rupees 1000. So production overhead வந்து 1000 and the normal loss has been estimated at 10%. So normal loss வந்து நமக்கு 10% இருக்கு and it can be sold at rupees 2 per kg. ஒரு 10% லாஸ் ஆயிருக்கு இல்லையா, அதுல ஒரு கேஜிக்கு வந்து 2 rupees ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. The actual production of the process was 880 kgs. Show the process 1 account. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் வந்து நம்மள போட சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ராசஸ் 1 அக்கௌண்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் 1000 கேஜிஸ் அட் 8 rupees. ஸோ 1000 யூனிட்ஸ்ல ஒரு கேஜி வந்து 8 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1000 கேஜிஸ் வந்து 8000 rupees. அண்ட் லேபர் காஸ்ட் வந்து நமக்கு 2000 சொல்லிட்டாங்க. ஸோ லேபர் காஸ்ட் 2000. தென் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வந்து 1000. ஸோ டோட்டல் எவ்வளோ வருது? நமக்கு 11,000 வருது. இங்கே யூனிட்ஸ் வந்து 1000 யூனிட்ஸ். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிடுவோம் அதை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நார்மல் லாஸ். ஸோ நார்மல் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10%. ஸோ இன்புட் வந்து 1000, அதில் 10% வந்து நார்மல் லாஸ். ஸோ வந்து 100 வரும். 100 வந்து 100 கேஜிஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு, நார்மல் லாஸ் ஆயிருக்கு. ஈச் கேஜி வந்து நம்ம 2 rupeesக்கு சோல்ட் பண்றோம். ஸோ 200. நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோக்கு வந்து ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 கேஜிஸ்க்கு தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. கரெக்டா? சாரி, 880 கேஜிஸ் தான் அவுட்புட்டா நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 880 வந்து ஃபினிஷ்டு குட்ஸ்ல போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்நார்மல் லாஸோடைய அமௌண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டோட்டலாக நம்ம கொடுத்துருக்கிறது 1000 யூனிட்ஸ். 1000 யூனிட்ஸ்ல 100 வந்து லாஸ் ஆயிடுச்சு, நார்மல் லாஸ் ஆயிடுச்சு. 880 வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. அப்ப ரிமைனிங் எவ்வளோ? ரிமைனிங் 20 தான் வந்து நமக்கு அப்நார்மல் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அப்நார்மல் லாஸ்க்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம அந்த அந்த அமௌண்ட் இங்கே போட முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா. ஸோ இந்த நார்மல் லாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே, நார்மல் லாஸ் நடக்கிறதுக்கு அப்நார்மல் லாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு காஸ்ட் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு 11,000 மைனஸ் அதுல நம்ம 200 வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் இல்லையா, நார்மல் லாஸோடது ஸ்கிராப், அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் வந்து நம்ம 1000 இன்புட்டா கொடுத்தோம், அதுல நார்மல் லாஸ் வந்து நமக்கு 100, அது வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 11,000ல 200 போயிடுச்சுன்னா 10,800, 1000ல 100 போயிடுச்சுன்னா 900. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு அப்நார்மல் லாஸ்க்கான ப்ரைஸ் எவ்வளோ, ஐ மீன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். 12. ஸோ அப்நார்மல் லாஸ்க்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 rupees. ஸோ 20 into 12 பண்ணணும். அப்போனா ஒரு யூனிட்டோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்நார்மல் லாஸ் ஆன காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ அப்போ 12னா நம்ம வந்துட்டு 20 into 12 பண்ணணும் டோட்டல் அமௌண்ட். கரெக்டா? 20 into 12, 240. அப்போ ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட் எவ்வளோ வரும்? 11,000. அதில் வந்துட்டு 200 வந்து நார்மல் லாஸ் அண்ட் வந்து 240 அப்நார்மல் லாஸ் போச்சுன்னா பேலன்ஸ் 10,560 தான் நமக்கு வந்து டோட்டல் அவுட்புட்டோட காஸ்ட். இப்போ காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் வந்து 10,560 டிவைடட் பை டோட்டல் அவுட்புட் வந்து 880 பண்ணோம்னா நமக்கு வந்து 12 rupees வந்து காஸ்ட் பர் யூனிட்டா வரும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, பாய்.